Hello friends, இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இங்கிலீஷ் 8th ஸ்டாண்டர்ட் புக் டேர்ம் 1ல் இருக்க போயம் பார்க்கலாம். யூனிட் 3 போயம். யூனிட் 1 ஃபுல்லாக போட்டேன், யூனிட் 2 ஃபுல்லாக போட்டேன், யூனிட் 3ல் ப்ரோஸும் போட்டேன். போயம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபயர் ஒர்க் நைட். இந்த எல்லா வீடியோஸுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளஸ் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், எல்லா வீடியோஸும் போட்டிருக்கேன். இப்போ நான் போடுற எல்லா லெசன்ஸுமே ப்ரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எல்லா எக்ஸசைசஸுமே நான் போட்டுட்ருக்கேன். ஸோ போய் பாருங்கள் அதை. ஓகே, போயம்குள்ளே போகலாம். ஃபயர் ஒர்க் நைட். ஃபயர் ஒர்க் நைட். இந்த போயமோட போயட் எனிட் பிளைட்டன். எனிட் பிளைட்டன் அதிகமாக நிறையா இந்த ஃபேமஸ் 5, சீக்ரெட் 7 இந்த மாதிரி ரொம்ப நோன் நாவல்ஸ், அதாவது சில்ட்ரன் நாவல்ஸ் தான் இவங்க நிறைய எழுதியிருக்காங்க. இதில் அபவுட் த ஆத்தர் கொடுக்கல, அபவுட் த போயட் கொடுக்கல, பட் இவங்க நாவல்ஸும் நிறைய எழுதியிருக்காங்க. ஃபயர் ஒர்க் நைட். பேங், வாட்ஸ் தட்? பேங் பேங், ஹோ ஹார்க், த கன்ஸ் ஆர் ஷூட்டிங் இன் த டார்க். Little guns and big ones too. Bang, bang, bang. What shall I do? Mistress, master, hear me help. I am out of doors. I want your help. ஸோ இது வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா, பேங்க்னா ஒரு நாய் டோரை தட்டுது. எங்கள் மாஸ்டரோட டோரை தட்டிகிட்டு இருக்கு. ஏன் தட்டுது அப்படின்னா, ஹோ ஹார்க் அப்படின்னா நான் சொல்கிறத கேளுங்க, எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு நாய் சொல்கிற மாதிரி இந்த போயம் இருக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கதவை திறங்க, இங்கே நிறைய ஷூட்டிங் சத்தம்லாம் கேட்குது. அதாவது ஃபயர் ஒர்க்னால் அன்றைக்கி நைட்டு கிராக்கர்ஸ்லாம் வெடிச்சிட்ருக்காங்க. அதை இவங்க கன்ஸ் மாதிரி இந்த நாய் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. இதில் எனக்கு கன்ஸ் சத்தம்லாம் கேட்குது. இந்த இருட்டில் பெரிய கன்ஸ், சின்ன கன்ஸ் எல்லாமே வெடிக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உங்களுக்கு கேட்குதா? நான் டோருக்கு வெளியே இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு டாக் கத்துது. நெக்ஸ்ட், லெட் மீ இன், ஹோ லெட் மீ இன், பிஃபோர் those fireworks begin to shoot again. I can't bear that. My tail is down and my ears are flat. I am trembling here outside the door. Oh, don't you love me anymore? இதில் என்ன சொல்கிறதுன்னா, என்னை உள்ளே விடுங்க, இந்த ஃபயர் ஒர்க்ஸ் திரும்பி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னால் அந்த சத்தத்தை தாங்கிக்கவே முடியல. என்னோட வால்லாம் கீழே சுருண்டுருச்சு, என்னோட இயர்ஸும் ஃப்ளாட் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கீங்க, நான் நடுங்கிட்டு இருக்கேன் பயத்தில் வெளியே. உங்களுக்கு என் மேலே பாசமே இல்லையா, அன்பே இல்லையா, ஏன் கேட்க மாட்டேங்குதா உங்களுக்கு அப்படின்ட்டு அந்த டாக் சொல்கிற மாதிரி இந்த லைன்ஸ். நெக்ஸ்ட் லைன். பேங், I think I'll die with fright unless you let me in tonight. Shall we let him in, children? Now the door is opened wide. I'm rushing through. I'm safe inside. The lights are on. It's warm and grand. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பயத்திலே செத்து போயிடுவேன். I'll die with frightனா ஃபியர், ஃப்ரைட்னா ஃபியர். நான் பயத்திலே செத்துருவேன் அப்படின்ட்டு எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் என்னை உள்ளே விடலைன்னா அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷல் வி லெட் ஹிம் இன், சில்ட்ரன். இது உள்ளே இருக்கிற அந்த மிஸ்ட்ரெஸ், அதாவது மாஸ்டர் சொல்கிறாங்க உள்ள சில்ட்ரன் கிட்ட கேட்குறது தான் இந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. அவனை உள்ள விடலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நவ் த டோர் இஸ் ஓப்பன்ட் வைட். இப்போ டோர் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ ஐ எம் ரஷ்ஷிங் த்ரூ அண்ட் ஐ எம் சேஃப் இன்சைட். உள்ளே நான் போயிட்டேன், உள்ளே ஃபுல்லாக லைட்ஸாக இருக்குது, ரொம்ப வார்மாக நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது எனக்கு அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட், மிஸ்ட்ரெஸ், லெட் மீ லிக் யோர் ஹேண்ட் பிஃபோர் ஐ ஸ்லிப் பிஹைண்ட் த கவுச். தேர் ஐல் ஹைட் மை செல்ஃப் அண்ட் க்ரௌச் இன் சேஃப்டி டில் த பேங்க்ஸ் ஆர் டன். இது சொல்லுது, என்னோட நன்றியை தெரிவிக்க உங்கள் கையை நான் நக்குறேன் அப்படின்னு டாக் சொல்லுது. லிக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. பிஃபோர் ஐ ஸ்லிப், நான் போய் கவுச் பின்னாடி இருக்கேன், அங்கே போய் நான் மறைஞ்சிக்கிறேன், என்னையே நான் மறைச்சிக்கிறேன் இந்த ஃபயர் ஒர்க்ஸ் கிட்ட இருந்து. இந்த ஃபயர் ஒர்க்ஸ் முடிகிற வரைக்கும் நான் அங்கேயே மறைஞ்சிருக்கேன். அந்த க்ரௌச்னா அந்த சோஃபா இல்லைன்னா அந்த பெட் பின்னாடி நான் மறைஞ்சிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தென் டு மை kennel I will run and guard you safely all the night because you understood my fright. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, நான் இந்த ஃபயர் ஒர்க்ஸ் முடிஞ்சோடனே வெளியே போய் என்னோட கிணல்ல போய் இருக்கேன்,
நீங்கள் வந்து என்னோட ஃபியரையும் என்னோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டதுனால நான் உங்களுக்கு விசுவாசமாக நைட்டு ஃபுல்லாக உங்களை பாதுகாத்து காவல் காக்கிறேன் அப்படின்ட்டு இந்த டாக் சொல்லுது. இட்ஸ் ரிட்டன் பை எனிட் பிளைட்டன். போயட் பேர் எனிட் பிளைட்டன். அந்த போயம் இஸ் ஃபயர்வொர்க் நைட். ஓகே, நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி glossary. Bang, a sudden loud sharp noise. தட்டுற சத்தம். Yelp, a short sharp cry, especially of pain or alarm. Trembling, to shake slightly or short movements as from fear. Rushing, move with urgent haste or fast. Couch, a type of high bed or sofa. Crouch, adopt a position where the knees are bent and the upper body is brought forward and down. கவுச்னா அந்த பெட்டுனா சோஃபா. க்ரௌச் அப்படின்னா அந்த காலெல்லாம் முட்டி போட்டுட்டு மண்டி போட்டு படுத்துங்கிறதுல அந்த டாக் எப்படி படுத்தும், அது பேர் தான் க்ரௌச். கெனல், a small shelter for a dog. Fright, a sudden intense feeling of fear. Okay, next. Answer the following. Why was the dog frightened? The dog was frightened because the guns were shot in the dark. Whom did the dog ask for help? The dog asked its mistress and master for help. Okay, நான் கீவேர்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மீதி இந்த கொஷன்லேருந்து எடுத்து போட்டுக்கலாம். அதையும் நான் சொல்கிறேன் எப்படி எழுதணுன்ட்டு. கவனிங்க. What did the dog do when the door is opened? When the door was opened, the dog moved with haste into the room. Where did the dog hide himself? The dog hid himself behind the couch or bed. Couch nu போட்றாதீங்க, couch. Where will the dog go when the firework stops? When the firework stops, the dog goes to its kennel. Okay, literary appreciation. Mistress, master, help me, help. I'm out of doors. I want your help. Let me in, ho, let me in, before those fireworks begin. Write the rhyme scheme of the above poetic lines. A, A, B, B. எப்படின்னா yelp, help இது ரெண்டும் ரைம் ஆகுது. ஸோ A, A. In, begin. B, B. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போயம் கூட ஃபுல்லாகவே இந்த போயட்டிக் டிவைஸில் தான் இருக்குது. Fright, night. Wide, inside. Grand hand. Couch, crouch. டன் ரன், நைட் ஃப்ரைட். இது எல்லாமே ஏஏபிபி தான். இந்த போயம் ஃபுல்லாகவே அதோட ரைம் ஸ்கீம் ஏஏபிபி தான். நெக்ஸ்ட்டு ஒன். டு ஷூட் அகெயின் ஐ கான்ட் பேர் தட். மை டெய்ல் இஸ் டவுன். இங்கே டெய்ல் வரும். மை டெய்ல் இஸ் டவுன், மை இயர்ஸ் ஆர் ஃப்ளாட், ஐ எம் ட்ரெம்ப்ளிங் ஹியர் அவுட்சைட் த டோர். ஹோ, டோன்ட் யூ லவ் மீ எனிமோர்? ரைட் த ரைமிங் ஸ்கீம் ஃப்ரம் த அபவ் போயட்டிக் லைன்ஸ். இதில் ரைம் ஸ்கீம் என்னென்னா தட் ஃப்ளாட் இது ஒன்று, டோர் எனிமோர் அதுவும் இன்னொன்று. ரைமிங் வேர்ட்ஸ் இதில் கேட்குறாங்க. ஸோ வேர்ட்ஸ் மட்டும். இங்கே ஸ்கீம் கேட்குறதுனால இந்த ஏஏபிபி அப்படின்ட்டு எழுதணும். இந்த மென்ஷன் பார்த்துக்கோங்க. ரைமிங் வேர்ட்ஸ் வேறு, ரைமிங் ஸ்கீம் வேறு. ரைமிங் வேர்ட்ஸ்னால் அந்த வேர்ட்ஸை டினோட் பண்ணும். ரைம் ஸ்கீம்னால் அந்த எந்த ஃபார்மேட்டில் இருக்க ஏஏபிபி. இந்த போயம் ஃபுல்லாகவே இதே ஃபார்மேட் தான். எந்த லைன் கொடுத்தாலும் அதை எழுதிடுங்க. இதுக்கும் அப்படிதான். மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம். ஹார்க், டார்க். டு, டூ. yelp, help. Grand, hand. Couch, crouch. Night, fright. இது எல்லாமே அந்த போயம்லேயே இருக்குது இந்த லைன்ஸ்லாம். பட் நான் இப்போ சொன்னதையும் இது பண்ணிக்கோங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இது ஒரு முக்கியமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இதை நல்லா படிச்சுக்கோங்க. லைக் பர்சானிஃபிகேஷன் இஸ் அ டைப் ஆஃப் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் in which a thing, an idea or an animal is given a human attribute. Human qualities are given to non-human things or ideas for a better understanding the writer's message. The use of personification also helps to show a character's attitude towards inanimate objects. This adds interest and fun to poems and stories. The literal meaning of the words should not be taken into consideration.
ஓகே, இது என்னன்னா ஒரு லைன் ஒரு போயம்ல வந்து ஒரு திங்கை இன்அனிமேட் திங், அதாவது லிவிங் இல்லாத ஒரு திங், அதை வந்து ஒரு ஹியூமன் ஆட்ரிபியூட்டோட கம்பேர் பண்ணி அதுக்கு இன்னும் பொருள் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் விச் இஸ் யூஸ்ட் இன் போயம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், த சன் ஸ்மைல்ட் டவுன் அப்பான் தெம். இப்போ சன்னுங்கிறது ஒரு இன்அனிமேட் திங், இன்அனிமேட்னா உயிர் இல்லாத ஒரு விஷயம். இதுக்கு வந்து ஸ்மைலிங் அப்படின்னா ஒரு ஹியூமன் ஆட்ரிபியூட், மனுஷங்களுக்கு மட்டும்தான் அந்த தன்மை இருக்குது ஸ்மைல் பண்ணுறது. ஸோ அதனால தான் த சன் ஸ்மைல் டவுன் அப்பான் தெம். ஸ்மைல்னா அதோட ரேஸ் வந்து அவங்க மேலே பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் அப்படி சொல்லுவாங்க. ஜஸ்டிஸ் இஸ் பிளைண்ட். பிளைண்ட்னஸ் வந்து ஒரு ஹியூமன் ஆட்டிடியூட், ஜஸ்டிஸுங்கிறது கண்ணில் பார்க்க முடியாத ஒரு விஷயம். இது ரெண்டையும் சொல்கிறாங்க. அதாவது ஜஸ்டிஸ் இஸ் பிளைண்ட்னா நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. த விண்ட் ஹவுல்ட் இன் த நைட். அதோட சவுண்டு விண்டுங்கிறது ஒரு இன்அனிமேட் திங், ஹவுலுங்கிறது ஒரு ஹியூமன் ஆட்ரிபியூட், அதோட சத்தத்தை குறிக்கிறது இப்படி. ஸோ இந்த மாதிரி தான் இது எல்லாமே இருக்குது. இங்கே பார்க்கலாம் எக்ஸசைசஸ். What is being personified in the sentence? The full moon peeped through partial clouds. இதில் பர்சானிஃபை பண்ணுறது ஃபுல் மூன். ஃபுல் மூன் என்ன பண்ணுது? பீப்ட், அது ஒரு ஹியூமன் ஆட்ரிபியூட். ஃபுல் மூனுங்கிறது இன்அனிமேட் திங். ஸோ ஃபுல் மூனை பர்சானிஃபை தான் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல் மூன் அதுதான் இங்கே பீயிங் பர்சானிஃபைட் இன் த சென்டென்ஸ். Which of the following is an example of personification? The delicious smell of chocolates invited me to eat them. அதுதான் இதில் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் பர்சானிஃபிகேஷன். ஏன்னா இங்கே சாக்லேட்ஸ் இன்வைட்டட் மீ அப்படின்னா சாக்லேட்டுங்கிறது ஒரு இன்அனிமேட் திங், இன்வைட்டட் மீங்கிறது ஒரு ஹியூமன் ஆட்ரிபியூட். சாக்லேட் கண்டிப்பாக இன்வைட் பண்ணாது. பட் இதை வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, நான் அந்த ஸ்மெல்லால் ரொம்ப கவரப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கங்கிறத இங்கே பர்சானிஃபிகேஷன். ஸோ இந்த சென்டென்ஸ் தான் பர்சானிஃபிகேஷன். இங்கே personification is giving human attributes to non-human objects. இவ்வளோதான் இது. நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி தான், அது இன்னொரு வீடியோவில் போட்டுறேன். ஸோ டோட்டலாக 8th இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு இது பிளேலிஸ்ட்டில் தான் நான் அதை போட்டுட்ருக்கேன். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணாவே ஃபுல்லாக 8th நான் போட வந்திருக்கோம். இன்னையோட நான் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் புக் ஃபுல்லாக முடிச்சிட்றேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க இங்கிலீஷ் போடலையான்ட்டு. நீங்கள் போய் பிளேலிஸ்ட் பார்த்தா தான் தெரியும். ப்ளஸ் எல்லா புக் பேக் கொஷின்ஸ் எல்லாத்தோடையும் தான் போட்டுட்ருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.